டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலை. நாட்கள் மற்றும் வேலையில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 மெத்தடில் சம் கேட்பாங்க. ஸோ இந்த ஒரே கொஸ்டினில் அந்த 4 மெத்தடில் சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி NTPC எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதாவது ராம் ஷாம் 2 பேர் இருக்கிறாங்க. ராம் ஒரு வேலையை செஞ்சால் 12 நாள் செஞ்சு முடிப்பார். அதே வேலையை ஷாம் 18 நாள் செஞ்சு முடிப்பார். 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு 15,000 சம்பளம் தராங்க. ஸோ இந்த 15,000 2 பேரும் எப்படி பிரிப்பான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ராம் எத்தனை நாள் வேலை செய்வார், ஒரு வேலையை 12 நாள் செய்வார். அடுத்தது ஷாம் அதே வேலையை 18 நாள் செஞ்சு முடிப்பார். ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சு அந்த வேலையை 15,000 சம்பளம் வாங்குறாங்க. ஸோ என்ன ரேஷியோவில் பிரிப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் ராமோடைய அமௌண்ட் தெரிஞ்சிக்க ஷாமோடைய நாட்கள் அப்படி ஆப்போசிட் எடுத்துக்காங்க. ஷாமுடைய நாட்கள் 18 வகுத்தல் 2 நாட்களும் ஆட் பண்ணால் 12 + 18 30 இன்ட்டு இங்கே 15,000. நெக்ஸ்ட்டு 150 30 5 இங்கே 500 இருக்கும். 18 × 500 = 9,000 ரூபா. ஸோ 9,000 ரூபா அப்படிங்கிறது ராமோடைய அமௌண்ட். நெக்ஸ்ட்டு ஷாமோடைய அமௌண்ட் தெரிஞ்சிக்க ராமோடைய நாட்கள் 12 வகுத்தல் 2 நாட்களையும் ஆட் பண்ணணும். எப்பயுமே வகுத்தலில் 2 நாட்களையும் ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணால் 30 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு 15,000. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 500 × 12 = 6,000. 6,000 அப்படிங்கிறது ஷாமுடைய அமௌண்ட்டு. ஸோ பாருங்கள் 9,000 6,000, அதாவது ராமுடைய அமௌண்ட்டு 9,000, ஷாமுடைய அமௌண்ட்டு 6,000. ஸோ இதே கொஸ்டினில் ஏபின்னு கொடுத்துட்டு ஏவோடைய அமௌண்ட் மட்டும் கேட்பாங்க. ஸோ இதே டெக்னிக் தான் நம்ம யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்ம சால்வ் பண்ணுறதுல இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 மெத்தடையுமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது கன்வீனியாக இருக்கும் அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, கொஸ்டினில் ராம் 12 நாள், ஷாம் 18 நாள். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 2 பேர் அந்த வேலையை செஞ்சு 15,000 வாங்குறாங்க. ஸோ இது அப்படியே ரிவேர்ஸில் எழுதுங்க. இந்த 12 18 ரிவேர்ஸில் எழுதணுமா. 18 12 6 கேன்சல் பண்ணால் 3:2. ஸோ 3:2 ரேஷியோ. அந்த டோட்டல் அமௌண்ட்டை 3:2 ரேஷியோவில் பிரிக்கும். அமௌண்ட்டுக்கு ராமோடைய ரேஷியோ 3 வகுத்தல் 2 ரேஷியோ ஆட் பண்ணால் 5 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு 15,000. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் 3,000 வரும். 3 × 3,000 9,000. ஸோ இது ராமோடைய அமௌண்ட்டு. ஷாமுடைய ரேஷியோ பாருங்க 2. அப்போ 2 வகுத்தல் 5 இன்ட்டு 15,000. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணால் இங்கே 3,000. 2 × 3,000 6,000. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. இதே கொஸ்டினில் ராம் மற்றும் ஷாமுக்கு ரேஷியோ கேட்பாங்க. ரேஷியோனா 9,000:6,000. அப்படி கேன்சல் 3 கேன்சல் ஆயிரும். 3:2. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் நல்லா பார்த்துட்டாவே இந்த மெத்தடில் எப்படி சம்பளம்னு சொல்லி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.